இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும் அது அப்படிங்கிறது வந்து நான் கோர் சாஃப்ட்வேரில் சொல்கிறேன். ம், இப்போ நான் சொல்கிறது ரிசர்வேஷன் பண்ணுறது, இது மாதிரி நீ காலை ஹேண்டில் பண்ணுறதே போயிடும். ஓகே சார். இப்போ இப்படி ஒன்று இருக்கும்போது காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் இது நிறுவனங்களுக்கு. காஸ்ட் கட்டிங்னே சொல்ல மாட்டாங்க, ஆ இதெல்லாம் ரீஸ்ட்ரக்சரிங். காஸ்ட் அதான். கட்டிங் சொன்னால் இது க்ரூயல் ஆகிடும். ஓகே, அப்போ கையில காசு இருக்கும் எப்படியும். டெஃபினட்டாக இருக்கும், அவன் Okay. ப்ராஃபிட்டபிள். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடங்கள்லையும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய தாக்கம் அப்படிங்கிறது வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்ததுன்னா அமெரிக்காவில் பெரிய தாக்கம் வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா எந்தெந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில்? அமெரிக்காலேயே இந்தியாலேயே? இந்தியாவில் இல்லை, அமெரிக்கா வந்து அமெரிக்கன்ஸ்க்கானது சார், இந்தியன்ஸ்க்கானது வந்து இப்போ நம்ம நம்ம இந்தியா வியூவர்ஸ்க்கானது இப்போ சார். ஏன்னா ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் சொல்கிறேன். ம் இந்தியாவில் வந்து ஃபண்டமெண்டல் கம்பெனியே கிடையாது. ம் ஃபண்டமெண்டல் கம்பெனினா ஒரு உனக்கு ஃபேஸ்புக்கோ ஒரு ஆ. கூகுளோ அதெல்லாம் கிடையாது. ம் வந்து எல்லாமே அமெரிக்காவுக்கு கூலி வேலை செய்கிற கம்பெனி தான். ம் உன்னோட பெரிய ஐடி கம்பெனி எல்லாமே அமெரிக்காவுக்கு கூலி வேலை செய்கிற கம்பெனி. கூலிக்கு ஆள் எடுக்கிறது கம்மியானா என்ன ஆகும்? போயிடும். ஓகே. இப்போ வந்து உன்னோட ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கிறவன் ம் மெட்ராஸில் காசு கொடுத்து பைக்கு ஓட்டி அதுக்கு மீறி ஏதாவது வீட்டுக்கு அனுப்புறதுக்கு காசு இருந்தால் தான் இந்தியாவில் மெட்ராஸில் இருப்பான். ஆமாம் கரெக்டாக ட்ரெயினை பிடிச்சி போயிடுறான். இப்போ திருப்பூரில் சோறு இல்லைன்னு நிறைய பேர் போயிட்டான்னு நம்ம படித்தோம். ஆமாம் 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 ஸோ லோவர் லெவலில் ஆல்ரெடி உனக்கு இம்பேக்ட் தெரியுது. ஆமாம் என்னது, மைக்ரண்ட் லேபர் திரும்பி ஊரை போயிட்டு திரும்பி வர மாட்டேங்கிறான். ஆமாம் ரைட்டாக நான் ஆமா. உனக்கு மின்ட்டில் அந்த திருப்பூர் ஆர்டிக்கல் காமிச்சேன். ரைட்டாக ஸ்விக்கி ஜொமேட்டோ லேட்டாக வருது. அது பக்கத்து ஊர் மைக்ரேஷனு. இப்போ நான் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பெட்ரோல் போடணும்னா 5 லிட்டர் இன்றைக்கி அழகாக எழுதியிருந்தான் ம். கென்னுங்கிற பத்திரிகையில். ம் இப்போ நான் உனக்கு எப்படி சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ம் 2 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ரியாலிட்டி. ஓகே. இப்போ வந்து பெங்களூர் மாதிரி ஒரு ஊர், இந்த சிலிண்டர் இல்லை, ம் நம்ம ஏஐ விட்டுருவோம். ம் எல்லாம் ஏஐ ரொம்ப பேசிட்டேன். சிலிண்டர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற சிலிண்டர் இல்லை, சாப்பாடுலாம் 20% ஏற்றிட்டான் விலை. விலை. ம் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் குறைஞ்சிருச்சுங்கிறான். ம் இதெல்லாம் கென்னில் ரொம்ப பத்திரிகை எழுதுறது. ம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் குறைஞ்சிருச்சு. ஓகே. ரைட்டா? இப்போ டெலிவரிலாம் எப்படின்னா ஒரு டெலிவரிக்கு இவ்வளோ காசு இருந்தான், ம் அவனுக்கு ஃபிக்ஸட் சம்பளம் கிடையாது. கரெக்டாக? ஆமாம், டெலிவரிக்கான பேமெண்ட் தான். ரைட். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் குறைஞ்சிருச்சு. எஸ். குறைஞ்சிச்சா? ஆமாம். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, என் பெட்ரோல் விலையை 4 ரூபா ஏற்றிட்ட. என்னோட மெயின் பிஸ்னஸ் குறையிறது, என்னோட எக்ஸ்பென்ஸ் ஏறுது. என்னோட எக்ஸ்பென்ஸ் ஏறுது. எக்ஸ்பென்ஸ் ஏறுது. சிட்டியில் என்னால் இருக்க முடியாது, ம் ஏன்னா நான் 10 ஹவர் வண்டி ஓட்டணும். ம் அப்போ ஏதாவது இந்த தள்ளுவண்டி கடையில் தான் சாப்பிட்ணும். கரெக்டாக? ம் தள்ளுவண்டி கடையில் 2 ப்ராப்ளம். தள்ளுவண்டி கடையில் ஒரு ப்ராப்ளம் ஏ என்னென்னா அவனும் காசு ஏற்றிட்டான். ம் ப்ராப்ளம் பி என்னென்னா அவன்கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது. ஆமாம். அவன் வாழ்க்கையில் 20 லட்ச ரூபா பண்ண போகிறது இல்லை. ம் உனக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னா சில்லறை தர மாட்டேன்ட்டான். ம் ஸோ அவனுக்கு சோறே கிடைக்காது. ஸோ என்னோட ரெவன்யூ குறைச்சிட்ட, எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி எக்ஸ்பென்ஸ் ஏற்றிட்ட, எனக்கு சோறும் கிடைக்கல. அந்த ஒரு ஸ்டோரி. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இவர் வந்து இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் எங்கே வரும்னு நினச்சார், ஆக்டிவ் வேறு. எனக்கு ரா மெட்டீரியலில் ப்ராப்ளம் ஏற்படுத்துன்னு நினச்சார். நினைச்சாரு. ஆமாம். ஆனால் ரா மெட்டீரியலில் ப்ராப்ளம் வரல அவருக்கு. ஏன்னா அவர் கரெக்டாக என்ன பண்ணிட்டார், 50% பேங்க்கை ஏற்றினார் லிமிட்டை. சைனாலேருந்து ரா மெட்டீரியல் ம் சப்ளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சார். லேபருக்கு ஹாஸ்டல் வச்சுருக்காரு. திருப்பூரில் அது ரொம்ப காமன். ஆமாம். கேஸ் இல்லை, கேஸ் இல்லாததுனால எலக்ட்ரிக் ஸ்டவ் போட்டார். ஆனால் ஒர்க்கர்லாம் நார்த் இந்தியன், ம் அவன் கேட்குறது ரொட்டி. எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் ரொட்டி ஃபுல்காக ஒழுங்காக வரல. ம் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் வந்திருக்கிற பிரச்சனை வேற. இதெல்லாம் நான் எங்கே சொல்கிறது, அன்ஆர்கனைஸ்ட் லேபரில் உனக்கு வர ப்ராப்ளம். ம் நீ போய் கான்ட்ராக்டர் வந்து ஆளை பிடிச்சின்னு வருது, ம் இந்த இடத்துல உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது. ரைட். உனக்கு புரியுதா? புரியுது புரியுது சார். ஸோ ஆர்கனைஸ்டு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இந்த நீ ப்ராப்ளம்கள்லாம் இப்போ சரி நகர்ந்துரு. நீ முன்னாடிலாம் பேசினதெல்லாம் ஆர்கனைஸ்டு. ஆமாம். அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் சிஸ்டமாவது இருக்குது. அவனுக்கு பிஎஃப் இருக்குது, அவனுக்கு சம்பளம் இருக்குது, அவனுக்கு வீடு இருக்குது. அவனுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொல்ல. ம் அவனுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த ஆள் வந்து இவன் தான் உன்னோட பாட்டம் மோஸ்ட் ஆள். இவனுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது. இங்கே போகிறது உன் கண்ணுக்கு கூட தெரியல. இதாவது 1 லட்சம் 10 பேர் போயிட்டான்,
டிசிஎஸ்ல 30,000 பேருக்கு வேலைக்கு போகிறது உனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போகிறது. ம். இது உன்னால் எண்ணவே முடியாது. அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கிறதுக்கு வந்து இதே கிடையாது. கரெக்ட். கரெக்டா? இவன் எப்படி சப்ளை பண்ணுவான்? ஓகே. ஸோ இதை வந்து ரெண்டா பிரிக்கணும். ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டர். செக்டார்னு ஸோ தான். த ரியல் பெயின் இஸ் இன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ம். இப்போ நம்ம ஜிடிபி எப்படி மாற்றிட்டோம்னா, ஜிடிபியை நம்மளால் கரெக்டாக மெஷரே பண்ண முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்யூஷன். ம். ஸோ ஒரு கார்ப்பரேட்டுக்கு வர ரிசல்ட்டை எடுத்து 2000 கார்ப்பரேட்டை அது வந்து நம்ம ஒரு ஃபேக்டர் கொடுத்து கார்ப்பரேட்டாக இவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர் இவ்வளோ க்ரோ ஆகும்னு கணக்கு போடுறோம். ம். அதே தப்பு. ஏன்னா அதுதான் அரவிந்த் சுப்ரமணியம்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆஃப்டர் டிமோ அண்ட் ஆஃப்டர் ஜிஎஸ்டி அண்ட் ஆஃப்டர் கோவிட் கார்ப்பரேட்ஸ் ஆர் டூயிங் வெல், அன்ஆர்கனைஸ் செக்டர் இஸ் டூயிங் பேட்லி. ம். ஸோ தட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் நாட் தேர். ஸோ இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னுமே வேர்சன் தான் ஆகும் அப்படிங்கிறது இன்னும் தானே சார்? வருஷம் தானே ஆகும். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நீ என்ன பண்ணுவ நீ? அவனால டெலிவரியே எடுக்க முடியாது. சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி மிட்டிகேட் பண்ணுறது சார் ஆஸ் அ காமன் மேனு? இது ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம். இப்போ இதனால இப்போ ஐடியில் வர ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். ம். இப்போ டிசிஎஸ்ல 30,000 பேரை காலி பண்ணிட்டான். ம். இந்த 30,000 பேருக்கு கார் பிக்கப் ட்ராப் இருந்திருக்குமா? ஆமாம். பஸ் இருந்திருக்குமா? ம். செக்யூரிட்டி உட்காந்துருப்பானே, ம். அட்மின் ஹவுஸ் கீப்பிங்லாம் இருக்குமா? ஆமாம். அவனை நம்பி வெளில ஒரு அண்ணாத்தி டீ கடையெல்லாம் வச்சுருப்பானா? ம். ம். ஹாஸ்டல் வச்சுருப்பானா? அதெல்லாம் என்ன ஆகுது? அந்த ஹாஸ்டல் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்பானா? ஆமாம். ஸோ ஹாஸ்டல் இவன் கட்டலைன்னா அவன் இஎம்ஐ என்ன ஆகுது? ஸோ இந்த சைக்கிள் எஃபெக்ட் செயின் ஆர்டர் எப்படின்னா, நான் எப்போதும் என்னோடய ஃபேவரட் எக்ஸாம்பிள் தான். அந்த கால தியேட்டர் சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி தான். ஒரு சைக்கிள் தட்டினா பின்னாடி போயினே இருக்கும். நம்ம அதை பெங்களூரில் பேசினோம். ம். பெங்களூரில் ஆல்ரெடி ரியல் எஸ்டேட்டை வாங்கி விற்கிறாங்க. இப்போ உனக்கு தெரியுதா ஏன் இங்கே 3.5 கோடிக்கு விற்கலன்னு? ம். ம். இன்னுமே இது விற்காம தான் இருக்குது. ஏன் விற்கலை? 3.5 கோடினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரி நீ 1 கோடி போட்ட, 2.5 கோடி கடன் வாங்கணும். 2.5 கோடி கடன் வாங்கணும்னா 3 லட்ச ரூபா வேணும். 3 லட்ச ரூபா அடுத்த 30 வருஷம் கட்டணும் சார். ஆமாம். அப்போ எனக்கு வேலையை அடுத்த நாள் போய்டுன்னா எவன் எந்த பேங்க் கொடுப்பான் அவனுக்கு? அதை தாண்டி மாதம் 3 லட்ச ரூபா நான் இஎம்ஐயே கட்டணும் அப்படின்றப்ப என்னோட சேலரி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார்? தட் இஸ் த ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு வீடு நான் வாங்குறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்டீரியர்ஸ்லேருந்து என்னோட டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறும். அப்போ மாதம் 10 லட்ச ரூபாயாவது இருந்தால் தான். அதான் முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட நீங்கள் வந்து குவார்ட்டர்லி ரிப்போர்ட் பார்த்தேன்னா, ம். ஆக்சிஸ் பேங்க்கில் 2000 பேர் வேலையை குறைச்சிருக்கான். அப்போ ஆக்சிஸ் பேங்க் மட்டும் குறைக்க மாட்டான், எல்லா பேங்க்கும் குறைப்பான். கரெக்ட். இப்போ கோர் பேங்கிங் செக்டர்லேயே 10-15,000 வேலை போகப்படுது. இன்னும் அப்போ இது வெறும் இன்னும் ஸ்டார்ட் கூட ஆகலை. ஆக்சிஸ் பேங்க்கில் 2000 பேரை தூக்கியிருக்கான். ஃபஸ்ட்டு சைக்கிள் தள்ளப்பட்டிருக்கு. ஆமாம். ஸோ இது அடுத்தடுத்த லெவலில் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாம். ஃபைன் சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி வேலை இழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அது அடுத்தடுத்து என்னென்ன லெவலில் போகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.